கீரை மோர் கூட்டு பண்ணலான்னு வச்சுட்ருக்கேன். இது வந்து கீரையை வந்து நல்லா நறுக்கி இந்த மாதிரி வேக வச்சுக்கணும். இது ஒன்றுக்கு மட்டும் வேக வைக்கும்போது கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வைக்கணும். அது வேக வைக்கும்போது கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சு சமையல் சோடா போட்டால் இந்த க்ரீன் கலர் மாறாமல் இருக்கும். யூஸ்வலாக சமையல் சோடா போடுறது தப்பு தான். பட் என்றைக்கோ ஒரு நாளைக்கு துளியோண்டு போட்டால் அந்த கலர் நல்லா இருக்குங்கிறதுக்காக போட்டிருக்கேன். இத்தினோண்டு ஒரு பிடிச்சு சிமிட்டா அப்படின்னு சொல்லுவோமே, ஒரு பிஞ்சு போட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு வேக வச்சுட்டா இதே மாதிரி பச்சையாகவே இருக்கும். கலர் கொஞ்சம் கூட மாறும். கீரையை நறுக்கி வெந்நீரில் போட்டு துளி உப்பு போட்டு ஒரு பிஞ்சு சோடா போட்டு வேக வச்சுருக்கேன். இது நல்லா மசிச்சுக்கலாம். அப்புறம் மோர், அதுக்கு உங்களுக்கு எவ்வளோ எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அது மாதிரி திக்காக ஒன்றா கொஞ்சமாக விட்டுக்குங்க, இல்லாட்டா கொஞ்சம் கூட விடலாம். அப்புறம் இது வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் ஒரு 4 ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய், அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன், ஏன்னா எங்காவது ரொம்ப காரம் வேண்டாம். அப்புறம் வந்து ஜீரம், தேங்காய், பச்சை மிளகா, ஜீரம், இது 3ஐயும் இது மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். அவ்வளோதான். மோர், உப்பு, அப்புறம் கடைசியில் கடுகும் ஒரு மிளகா வத்தலும் தேங்காய் எண்ணெயில் தாளிச்சு போட்டணும். அவ்வளோதான். இப்போ பண்ண ஆரம்பிக்கலாமா? என்ன பண்ணணும்? இதை தாளிச்சு போட்டு பண்ணணும். இப்போ அடுப்பை பற்ற வச்சு கடாய் என்ன ஒன்றா தாளிச்சு, அதுக்கு ஒரு பாத்திரம் ஆக வேண்டாம், நான் இதுலேயே தாளிச்சு கொட்டிட்டு போட போகிறேன். கொஞ்சோண்டு எண்ணெய். இது எந்த எண்ணெய்? தேங்காய் எண்ணெய் விட்டா கொஞ்சம் ஈரம் போட்டு சட என்ன பண்ணுற? ரைட்டு. இப்போ சும்மா ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய். இது தேங்காய் எண்ணெய். துளியோண்டு கடுகு. எப்போவுமே நான் மிளகாவை வாசனைக்காக தாளித்து கொடுப்பேன், அதனால் ஒரு மிளகாய், அப்புறம் கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பு, அவ்வளோதான். தாளித்து ஊற்றிட்டு நல்ல வாசனை அடிக்குது, தேங்காய் வாசனை. இது வெடிச்சோடனே அது போடணுமா? வெடிச்சோடனே இந்த வச்சிருக்கிற கீரையை அதை போடணும். அப்படியே குத்தணுமா? ரசிக்கணும். உங்களுக்கு வேணும்னா மிக்சியில் போட்டு ஒரு சுற்றலாம். எங்கள் இடத்துல தான் ஆஸ் யூஷுவல் கரண்ட் கிடையாது, அதனால நம்ம கையால் இல்லாட்டா மிக்சியில் போட்டு ஒரே சுற்று ஜம்முன்னு ஆகிடும். இங்கெல்லாம் கரண்ட் இப்போ கட்டு வந்து 11 மணி நேரம், 11 ஹவர்ஸ் கரண்ட் கட்டு. இப்போல்லாம் கரண்ட்டே கிடையாது, அதனால் நான் கையால் மசிச்சுட்டுருக்கேன். சூடாக இருந்தாலும் கையால் பண்ண முடியல, கொஞ்சம் ஆற வச்சிட்டோன்னா கையால் பண்ண. பட் மிக்சியில் போட்டால் ஒரே ஒரு விப்பரில் போட்டு அரைக்க கூட வேண்டாம். விப்பரில் போட்டு ஒரு சுற்றினா நல்லா ஆகிடும். நல்லா அரைச்சோன்னா குழன்னு ஆகிடும். பட் இதுதான் நல்லா இருக்கும் டேஸ்ட். இது கொதிக்குது. அது இப்போ இந்த அரைச்சி விட்டதை அதில் சேர்க்கணும். நான் கீரையிலேயே உப்பு போட்டதுனால இப்போ போடல. கீரையில் உப்பு போடாமல் வேக வச்சு அந்த பச்சை கலர் போய் கொஞ்சம் டல்லாகிடும்னு போட்டேன். நீங்களும் அது மாதிரியே பண்ணுங்க. இது இருக்கு இல்லையா, இதில் தேவையான அளவு மோர், எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு பட்டர் மில்க்கு. இல்லை உங்களுக்கு அவியல் மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னால் யோகர்ட் கூட ஒரு 2 கரண்டி விட்டுக்கலாம். தயிர் விட்டேன்னா உங்கள் அவியல் மாதிரியே டேஸ்ட் வரும். உங்கள் ஊர் பட்டர் மில்க்லாம் ஒரு மாதிரி ஸ்மெல்லு. அதுக்கு பதிலாக நீங்கள் வாட் ஐ சஜஸ்ட் இஸ் பேசாமல் ஒரு 2 கரண்டி யோகர்ட் விட்டு கலக்கணும். பிளெயின் யோகர்ட், ஃப்ளேவர்டில் பிளெயின் யோகர்ட்.
அவ்வளோதான். உப்பு தான் ஆல்ரெடி போட்டாச்சு. போட்டாச்சு. இதுக்கு பெருங்காயம்லாம் ஒன்றுமே தேவையில்லை. கருவேப்பிலை பெருங்காயம் அதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம். நீங்கள் அப்படி கருவேப்பிலை சத்து வேணும் அப்படின்னு நினச்சா அரைக்கும் போதே தேங்காய் அரைக்கிறீங்களே, தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகாய் அரைக்கும் போது அதுலேயே என்னோடய கருவேப்பிலையும் போட்டுருங்க. கருவேப்பிலை சத்து செய்யணும். அவ்வளோதாங்க. இப்போ அவ்வளோதான் முடிஞ்சு. எல்லாம் தாளிச்சும் முட்டையாச்சு. அவ்வளோதான். வச்சாச்சு முடிஞ்சு. இப்போ கீரை மோர் கூட்டு ரெடி. கீரை மோர் கூட்டு ரெடி பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட்.